ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம பீட்ரூட் வச்சு அருமையாக ஒரு ஸ்வீட் ரெசிபி பார்க்கலாங்க. இந்த ஸ்வீட் ரெசிபி சாப்பிட்றதுக்கு ஒரு ஜெல்லி டேஸ்ட்டில் இருக்கும். கடைகளில் கலர் கலராக ஜெல்லியெல்லாம் விற்கும்ல, அதுக்கு பதிலாக நீங்கள் இது போல் செஞ்சு கொடுக்கலாம். அந்தளவு டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ இந்த ரெசிபி செய்கிறதுக்கு மீடியம் சைஸ் பீட்ரூட்டை குட்டி குட்டி பீசஸாக கட் பண்ணிவிட்டு அப்படியே பச்சையாக அரைச்சிக்கலாங்க. கொஞ்சமாக தண்ணி சேர்த்துட்டு நல்லா பேஸ்ட்டு போல் அரைச்சிடணும். நீங்கள் தண்ணி அதிக அளவில் சேர்த்துட்டிங்க அப்படின்னா நல்லா அரைப்படாது. இது போல் நல்லா பேஸ்ட்டாக அரைச்சிட்டு நீங்கள் எந்த பேனில் ஸ்வீட் செய்கிறீங்களோ அந்த பேனில் சேர்த்துக்கலாம். இப்போது நீங்கள் எந்த கப்பால் பீட்ரூட் எடுத்தீங்களோ அந்த கப்பால் 4 கப் அளவு தண்ணி சேர்த்துக்கலாங்க. இப்போ நான் 3 கப் அளவு சேர்த்துருக்குறேன். அதுக்கப்புறமா 1 கப் அளவு, அதுக்கப்புறம் கடைசியாக சேர்த்துக்கலாம். ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தனியாக 1 கப் சேர்த்துக்கலாங்க. இப்போது தண்ணியெல்லாம் சேர்த்துட்டு ஒரு விஸ்க் வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். இப்போது கார்ன்ஃப்ளவர் மாவு 3/4 கப் எடுத்துக்கலாம். கார்ன்ஃப்ளவர் மாவு சேர்த்துட்டு இது போல் நல்லா விஸ்க் வச்சு கலர்னிங்க அப்படின்னா நல்லா கரைஞ்சி வந்துடும். கொஞ்சம் கூட கட்டிகள் இல்லாத மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கணுங்க. அப்போ தான் இந்த ஸ்வீட் சாப்பிட்றதுக்கு நல்லா நைஸாக ஜெல்லி மாதிரி இருக்கும். இது போல் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணிக்கலாம். இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு திரும்பவும் 1 கப் தண்ணி சேர்த்துக்கலாம். மொத்தமாக 4 கப் அளவு தண்ணி சேர்த்துருக்குறேங்க. தண்ணி சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இது போல் நல்லா கொதி வர வர நீங்கள் விஸ்க் வச்சு நல்லா கிளறி விட்டுட்டே இருந்தீங்க அப்படின்னா சீக்கிரமாக கெட்டிப்பட ஆரம்பிச்சிடும். இப்போ இந்த இனிப்பு சேர்த்துக்கலாங்க. நான் 1 கப் அளவு ஒயிட் சுகர் எடுத்துருக்கிறேன். நீங்கள் உங்கள் இனிப்புக்கு தகுந்த மாதிரி கூட்டி குறைச்சி சேர்த்துக்கலாம். 1 கப் அப்படிங்கிறது கரெக்டாக இருக்கும். இது போல் கொஞ்ச நேரத்துலேயே நல்லா கெட்டிப்பட ஆரம்பிச்சிடும். இப்போது ஏலக்காய் தூள் 1/2 டீஸ்பூன் அளவு சேர்த்துக்கலாம். இதில் நீங்கள் ஏலக்காய் தூள் சேர்க்கல அப்படின்னா கொஞ்சமாக வெண்ணிலா எசன்ஸ் சேர்த்திங்கன்னா கூட அதுவும் நல்ல வாசனையாக இருக்கும். இது போல் நல்லா கைவிடாமல் கிளறிக்கிட்டே இருந்தீங்க அப்படின்னா நல்லா கெட்டிப்பட ஆரம்பிச்சிருங்க. இது ஒரு 10 நிமிஷம் போல் நல்லா கொதி வந்து வெந்து வரணும். அப்போ தான் அந்த கார்ன்ஃப்ளவர் மாவோட பச்சை வாசனையெல்லாம் போயிட்டு நல்லா இருக்குங்க. நீங்கள் அவசரப்பட்டு சீக்கிரமாக இறக்கிட்டீங்க அப்படின்னா கார்ன்ஃப்ளவர் மாவோட பச்சை வாசனை அப்படியே இருக்கும். இப்போ கடைசியாக இறக்கிறதுக்கு கொஞ்சம் முன்னாடி 1 டீஸ்பூன் அளவு நெய் சேர்த்துக்கலாம். நெய் சேர்க்கிறது உங்கள் விருப்பம் தாங்க. நெய் சேர்க்க விருப்பம் இல்லை அப்படின்னா நீங்கள் குக்கிங்க்கு சேர்க்குற ஆயில் கூட சேர்த்துக்கலாம். அதாவது ரீஃபைண்ட் ஆயில், தேங்காய் எண்ணெய் இந்த மாதிரி ஒரு டீஸ்பூன் அளவு மட்டும் சேர்த்துக்கலாம் கடைசியாக இறக்கிறதுக்கு முன்னாடி. அவ்வளோதாங்க. இந்த ஸ்டேஜில் நீங்கள் ஹல்வா பதத்துக்கு வந்த உடனே நீங்கள் அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். இது கொஞ்ச நேரம் நல்லா ஆற வச்சிட்டிங்க அப்படின்னா நமக்கு ஜெல்லி மாதிரி சூப்பராக வந்துடுங்க. இது போல் ஒரு கப்பில் போட்டு ஸ்பூன் வச்சு கொடுத்துட்டிங்க அப்படின்னா குழந்தைங்க சூப்பராக சாப்பிடுவாங்க. இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு நிறைய ஷேர் பண்ணிவிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு நம்ம சேனலுக்கு எப்படி இருந்துச்சுன்னு சொல்லி கமெண்ட்டும் பண்ணுங்கள். இது போல் நிறைய வீடியோக்கள் நம்ம சேனலில் இருக்குது. விருப்பப்பட்டீங்க அப்படின்னா செக் பண்ணி பாருங்கள்.